கூலி படத்தோட ஆடி லான்ச் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆடி லான்ச்ல நம்ம தெலுங்கு ஸ்டாரான நாகார்ஜுனா அவர்கள் அவரோட ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. உண்மையிலே ஃபயர் ஸ்பீச் தாங்க கொடுத்திருக்காரு. படத்தை பத்தியும் நம்ம தலைவரை பத்தியும் என்ன சொல்லியிருக்காரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தோம்னா, வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கூலி அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 100 பாஷாக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. லோக்கி ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. அது ட்ரெய்லர் இருந்து பார்க்க முடியுது, ஒரு வேர்ட்ஸ்ல இருந்து தெரியுது. பயங்கர கான்பிடென்ட்டா இருக்கு. ரஜினியை பத்தி என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்கல்ல, சோ ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார், ஓஜி ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். அவர் தான் சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி வந்து பயங்கரமா ரஜினி அவர்களை தூக்கி வச்சு தான் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டு நடிகர்களே நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லிட்டு இவரெல்லாம் தலைவரா, இவர் எந்த கட்சி தலைவர் சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஆனா இவர் ஒரு தெலுங்கு ஸ்டார் எப்படி வந்துனா அந்த தமிழ் ஸ்டாரோட பொட்டன்ஷியலை புரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம வந்து நாகார்ஜுன அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். படத்தை பத்தி ஒரு குழுவை கொடுத்திருக்காரு. ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா 100 பாஷாக்கு சமம்னு சொல்லி இன்னும் ஹைப் ஏற்றி விட்டு போயிருக்காரு. பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்றீங்க. டாடா பை.